சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா எப்படியாவது முத்துவோட காரை மறுபடியும் வாங்கி கொடுக்கணும், என் வீட்டுக்காரர் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் முத்துவால் மறுபடியும் அருணுக்கு பிரச்சனை வர இங்கே அருணும் கண்டிப்பாக இந்த முத்துவை நான் சும்மா விட மாட்டேன், இங்கே வீடு தேடி வந்து எனக்கு பிரச்சனை செஞ்ச முத்துவை சும்மா விடக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கே இருக்க போலீஸும் முத்துவை கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க. இப்படி நீ பிரச்சனை செஞ்சுட்டு காரை கொடுக்க சொல்லி ஓ மனைவி இங்கே மீனா வந்து எங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் மறுபடியும் அந்த அருணோட வீட்டுக்கு போய் பிரச்சனை செஞ்சீங்களான்னு மீனா கேட்க, இல்லை மீனா அங்கே என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லும்போது மீனா ரொம்ப கோவமாக முத்துவை திட்டுறாங்க. ஏற்கனவே நமக்கு உதவி செஞ்ச போலீஸ் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையும் செய்யாதீங்க, அருண்கிட்ட பேசாதீங்க, சீக்கிரமாக உங்கள் காரை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ளே எதுக்கு அந்த அருணோட வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு மீனா முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு கோவமாக பேசுகிறாங்க. முத்துவும் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க, இனி நீங்கள் திருந்த போகிறதும் இல்லை, உங்கள் கார் மறுபடியும் கிடைக்க போகிறதும் இல்லை, உங்களுக்காக அங்கே இங்கேன்னு ஒருத்தர்கிட்டையா நான் உதவி கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்காம இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் திருந்தி நம்ம குடும்பத்தை கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறாங்க. சமயம் அங்கே வந்த அருண் முத்துக்கிட்ட, உனக்குன்னு உதவி செய்ய இனி யாரும் வரமாட்டாங்க, நீ வசமாக மாட்டிக்கிட்ட, என் வீடு தேடி வந்ததுக்கப்புறமா உன்னை சும்மா விடுவேனா, நீ உன் ஆளுங்களை வச்சு என்னை என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறல்ல, இனி நீ என் வழியில் வராதபடி நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அருண் பேச முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனாலும் போலீஸ்லாம் இருக்கிறதுனால முத்து ரொம்ப கோவத்தில் அங்கே நின்றுட்டுருக்க அருண் சொல்கிறாரு, என்ன முத்து கோவம் வருதா, ஆனாலும் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, பார்த்துக்கிட்டே இரு, நீ என்னை அவமானப்படுத்துறதுக்கு நீ நல்லா அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அருண். இங்கே சிட்டி திட்டம் போட்ட மாதிரியே ரோகிணி கிட்ட தாங்கிட்ட இருக்கிற அந்த நகையை கொடுத்து எப்படியாவது 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாம் என்ன சொன்னாலும் ரோகிணி செய்வாங்க, எவ்வளோ பணம் கேட்டாலும் ரோகிணி தருவாங்க, ஏன்னா அவங்கள பற்றின உண்மை எனக்கு தெரியும், அவங்களுக்கு நான் உதவி செஞ்சிட்ருக்கேன்ல அப்படின்னு யோசிச்ச இங்கே சிட்டியும் இங்கே ரோகிணி கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக திட்டம் போடுறாரு. ஏற்கனவே சிட்டிக்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஆள் இங்கே வந்து சிட்டிக்கிட்ட அந்த நகையை கொடுத்து பணமாக மாற்ற சொன்னதால் இப்படியெல்லாம் செய்ய ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு சிட்டி. இங்கே உடனே ரோகிணியும், என்ன சிட்டி, நான் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்கன்னு மனோஜுக்கு தெரிஞ்சா மறுபடியும் பெரிய பிரச்சனையாயிரும், இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்க உடனே இங்கே சிட்டி சொல்கிறாரு, எனக்கு இப்போ உடனே 2 லட்ச ரூபா பணம் வேணும், ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த பிஏ தினேஷ் உங்கள் வழியில் வராமல் இருக்க நான் என்ன வேணாலும் செய்வேன்னுட்டு, ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு நல்ல நகை ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரரும் பெரிய கடையை வச்சுருக்காரு, ஓனராக இருக்கிறாரு, அதனால் உங்களால் மட்டும்தான் இந்த நகையை வாங்க முடியும், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நீங்கள் வாங்கிப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு இந்த நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க சிட்டி, எனக்கு எதுக்கு அந்த நகை, வேறு யாருக்கும் கொடுத்து அதை நீங்கள் பணமாக மாற்றிக்கோங்க, ஆனால் என்னால் இப்போ அவ்வளோ பணத்தை தந்து அந்த நகையெல்லாம் வாங்கவும் முடியாது, அது மட்டும் இல்லை இப்போ நகை வாங்குகிற நிலமையிலையும் நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சிட்டியும், எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்ய மாட்டீங்களா, உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய வீட்டில் மருமகளாக இருக்கிறீங்க, உங்களால் இந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாதா என்ன, அது மட்டும் இல்லை இது சாதாரண நகை இல்லை, இந்த நகை மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், இந்த நகையை மட்டும் நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரரும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கிறது எல்லாம் அந்த வீட்டில் நடக்க தான் போகுது, இந்த நகை உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும், அப்படிப்பட்ட நகை இது அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ரோகிணி உடனே, அப்படியா, அந்த நகை ரொம்ப நல்ல நகையா, அதன் மூலமாக எனக்கும் நிறையா நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சி அந்த நகை மூலமாக நான் நினச்சது எல்லாமே உண்மையாக நடக்குமா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் அதனால் மனோஜ் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் மனோஜை எப்படியாவது உங்ககிட்ட பேச வைக்கணும், நல்லபடியாக மனோஜ் உங்கள் பேச்சை கேட்கணுன்னா இந்த நகையை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும், இந்த நகை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்லி ஏமாத்துறாரு. இது வேறு யாருடைய நகை, ஆனால் ரோகிணி கிட்ட இப்படியெல்லாம் சொன்னால் பணத்தை வாங்க முடியாதுன்னு ஏமாத்துறது கூட தெரியாமல் ரோகிணியும், சரி ஆனால் இப்போ அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் பெரிய பார்லரில் வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பாதிப்பீங்க, இந்த 2 லட்ச ரூபா கூட தர முடியாதா என்ன, நீங்கள் என்ன நம்புறீங்க, உங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், இதே வேறு யார்கிட்டையாவது இந்த நகையை நான் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கொடுப்பாங்க,
நான் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் இதை சொன்னால் நீங்கள் அந்த பணத்தை கூட தரமாட்டேன்னு சொன்னால் எப்படி? நாளைக்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, பணத்தை கொடுத்துட்டு இந்த நகையை வாங்கிட்டு போங்க. இந்த நகை உங்ககிட்ட இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும் நான் யோசித்து பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, இந்த நகை நம்மக்கிட்ட இருந்தால் நினச்சது எல்லாமே நடக்கும்னா விஜயாத்தையோட மனசையும் மாற்றிடலாம், மனோஜும் என்கிட்ட பேசுகிற மாதிரி செய்யலாம். இங்கே நம்மளை தேடி வர இந்த ஒரு நல்ல விஷயத்த ஏன் வேண்டான்னு சொல்லணும்? பணம் தானே, எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நகை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். வெளியில் கடன் வாங்குறதா, இல்லை இந்த பணத்தை யார்கிட்ட கேட்குறது? கடன் வாங்கினா நம்மளை நம்பி யாரும் பணம் தரவும் மாட்டாங்க, மாதம் மாதம் வட்டி பணத்தையும் கொடுக்க முடியாது. என்ன செய்ய அப்படின்னு ரோகிணி ரொம்ப யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா ஸ்ருதி, ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற, என்னம்மா அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, ரவி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நாங்கள் ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடம் இப்போ எங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிருக்கு. அந்த இடத்த வாங்கி நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா கண்டிப்பாக நாங்கள் முன்னேறுவோன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டோன்னு அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் காமிக்க, உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லம்மா ஸ்ருதி, நீயாவது உண்மையாக பொய் சொல்லாமல் இந்த வீட்டில் ரவிக்காக எவ்வளோ பெரிய உதவி செய்கிற. நீ இங்கே ரவிக்கு மனைவியாக வந்ததுக்கப்புறமா தான் ரவிக்கு இப்படி ஒரு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. நீ உன் அம்மா அப்பா கிட்ட மட்டும் பேசிட்ட, உனக்கு வர வேண்டிய சொத்து எல்லாம் ரவிக்கு வந்துடும். அப்புறம் என்ன, நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆமாம் ரவி, இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க, அம்மா இதில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் பணம் வெளியில் ஏற்பாடு பண்ணுறதுக்காக தாம்மா நான் வச்சுருக்கேன். எப்படியாவது அந்த பணமும் எனக்கு கிடச்சிரும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது, அங்கே மனோஜும், என்னது நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஏன் அப்படின்னு சொல்ல, என்னதான் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் நான் தானே இந்த வீட்டில் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் உங்கள் கூட ரோகிணி இருக்கிறதுனால தான் நீங்கள் முன்னேறி வரீங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதே ரோகிணி இல்லைன்னா இந்த பிஸ்னஸும் இருந்திருக்காது, நீங்கள் சம்பாதிச்சிருக்கவும் மாட்டீங்க. எப்பயும் போல் வீட்டிலையே இருந்திருப்பீங்க. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் வெளியில் வேலை தேடவும் போயிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே உடனே விஜயாவும், சரிம்மா நீ ஏன் அந்த ரோகிணியை பற்றி பேசிகிட்டு இருக்க? மனோஜுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது, நல்ல திறமைசாலி வேற, அதனால் அவன் கண்டிப்பாக முன்னேறுவாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக, பார்த்தீங்களா, மனோஜும் என் பையன், ரவியும் என் பையன், இவங்க 2 பேரும் நான் நினச்ச மாதிரி நல்லா படித்து முன்னேறிட்டாங்க. இப்போ ரவியும் தனக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறான், நல்ல வருமானம் வரப்போகுது. எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக ஸ்ருதி தான். ஸ்ருதி அந்த ரோகிணி மாதிரி என்னை ஏமாத்தலை, பொய் சொல்லலை. உண்மையாகவே இந்த ஸ்ருதி வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த ஒரு சந்தோஷம்தான் இந்த வீட்டில் எனக்கு இருக்குது. மற்றபடி இந்த ரோகிணி மீனாவை பார்த்தாலே ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரவி சொல்கிறாங்க, அம்மா போதுமா, நான் கொண்டு வந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறதுனால மற்றவங்கள அவமானப்படுத்தி பேசாதீங்க, ஏளனமாக பேசாதீங்கம்மா, அதெல்லாம் தப்பு. சரி ஸ்ருதி, இந்த பணத்தை நீ எடுத்து கவனமாக வை. அது மட்டும் இல்லை, நாளைக்கே கொண்டு போய் இந்த பணத்தை அப்பாவை கூட்டிகிட்டு போய் கொடுக்கணும். அந்த இடம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, உடனே விஜயாவும், கண்டிப்பாக கிடைக்கும். அதான் ஸ்ருதி உனக்கு துணையாக இருக்கால்ல, எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும். ஸ்ருதி மூலமாக ரவிக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது, பணம்லாம் கிடைக்கிது. ஆனால் அந்த ரோகிணியால் தான் மனோஜுக்கு ஒரு பயனும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. எனக்கு அந்த சிட்டி சொன்ன மாதிரியே நகை மட்டும் கிடைக்கட்டும். அந்த நகை கிடைச்ச உடனே நான் நினச்சது எல்லாம் நடக்கும். நான் கண்டிப்பாக இங்கே மனோஜுக்கு பிஸ்னஸில் உதவி செய்வேன், கண்டிப்பாக நிறைய சம்பாதிச்சு காட்டுவேன். அப்போ என் அருமை பெருமை என்னன்னு விஜயாத்தைக்கு நல்லாவே புரிய வரும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. இங்கே மனோஜும் ரோகிணியை பார்த்துட்டு பதில் பேசாமல் தன்னுடைய கடைக்கு கிளம்புறாரு. இங்கே ஸ்ருதியும் பேசிக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போய் அந்த பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மறுபடியும் ரவி சொல்கிறாரு, பணத்தை கவனமாக வை, அங்கே இங்கேன்னு வைக்காத, நாளைக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும், புரியுதில்ல அப்படின்னு ஸ்ருதிக்கிட்ட சொல்ல, நம்ம வீட்டில் இருக்க யாரும் இந்த பணத்தெல்லாம் எடுக்க போகிறதில்ல, அப்புறம் எங்கே வச்சா என்ன, நம்ம வீட்டில் தானே பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட, பார்த்தீங்களா, ரவி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் பணக்கார வீட்டு மருமக ஸ்ருதி தானங்க. ஆனால் மற்ற 2 பேரும் அப்படி இல்லையே நினைக்கும் போது எனக்கே பிடிக்கவே இல்லை தெரியுமா. இந்த மீனாவாது பரவாயில்ல, பொய் சொல்லி ஏமாத்தலை,
சொல்லலை. ஆனால் அந்த ரோகிணி நான் நினச்சத மாதிரி இல்லாமல் பொய் சொல்லி எவ்வளோ என்னை ஏமாத்தியிருக்கா. ரோகிணி மட்டும் மனோஜுக்கு மனைவியாக வரலன்னா உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்திருக்கும். எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலைங்க. சரி, ரவி ஸ்ருதியாவது சந்தோஷமாக நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ரோகிணி நினைக்கிறாங்க, அப்போ எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணேன்னு யோசித்தோம். சரியான நேரத்தில் ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க ஸ்ருதி கிட்ட நிறைய பணம் இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை வச்சுருக்காங்க. இவங்களாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து என்ன செய்ய போகிறாங்க? மனோஜ் மாதிரி இவங்களால முன்னேறவே முடியாது. இப்போ விஜயாத்தை இந்த ஸ்ருதியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஸ்ருதி நிஜமாவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் நான் தான் விஜய் அத்தைக்கு பிடிச்ச மருமகளா அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறேன். அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் செய்கிறேன். ஆனால் இந்த ஸ்ருதி வீட்டு வேலை செஞ்சதில்லை. அத்தையை எப்பயுமே விஜய் அத்தையை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பணம் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல மருமகன்னு புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. இந்த பணம் இருக்கிறதுனால தானே இப்போ இந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போய் அந்த நகையை வாங்கிட்டேன்னா அப்புறம் நான் நினச்சதும் நடக்கும், அந்த நகையும் எனக்கு கிடைக்கும். பணம் இருந்தால் என்ன, இவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா எனக்கு என்ன? இவங்களால நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். இந்த ஸ்ருதி கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால ஸ்ருதி முன்னாடியும் ரவி முன்னாடியும் என்ன திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. பணத்தை நான் எடுத்துட்டு மற்ற வேற யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப தானே செய்வாங்க. ஒரே வீட்டில் இருக்கிற நான் இப்படி செய்யக்கூடாது தான். ஆனால் எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு பணம் இருக்கணும்னா நான் இப்படி செய்கிறதுல தப்பு இல்லை. நான் தினமும் சம்பாதிக்கிற பணத்தை நல்ல பேர் வாங்கணும்னு விஜயாத்த கிட்ட கொடுத்துட்றேன். இப்போ அவங்க மனசு மாறுற மாதிரி இல்லை. எனக்குன்னு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? எனக்குன்னு கொஞ்சம் நகை இருந்தால் தானே நல்லது. அதனால் இந்த நகையை வாங்க கண்டிப்பாக 2 லட்ச ரூபா பணம் எனக்கு தேவை. நான் 3 லட்ச ரூபா பணமாக எடுத்தாலும் என் மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. பிரச்சனை எனக்கு வராது. அதனால் கண்டிப்பாக இந்த பணத்தை நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரோகிணி முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குன்னு இங்கே ரவியும் ஸ்ருதியும் கிளம்பி போகிறாங்க. எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்த ரோகிணி யாரும் இல்லாதப்ப அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மீனா அடிக்கடி கிச்சன்லேருந்து வெளியில் வரதை பார்த்த ரோகிணியும், மீனா அப்போ வீட்டில் தான் இருக்காங்களா, பூ கொடுத்துட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்களா, இவங்க இருக்கிறத கவனிக்கல, இந்த மீனா கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான், என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்ட மாதிரியே அவமானப்படுத்திடுவாங்களே, யாருக்கும் தெரியாமல் தான் இந்த வேலையை செஞ்சாகணும், நாளைக்கே நகையை வாங்கணும், அதுக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு நினைச்ச ரோகிணியும் தன்னுடைய பார்லர் வேலைக்கு கூட போகாம தன்னுடைய ரூம்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க வந்த விஜயாவும் ரோகிணி கிட்ட, என்ன இன்னைக்கு பார்லருக்கு வேலைக்கு போகல? நீ வேலைக்கு போகலனா சம்பள பணத்தை எப்படி கொண்டு வந்து கொடுப்ப? இங்க என்ன செய்யற இவ்வளோ நேரமானு கேக்குறாங்க. இல்லத்த, போகணும், நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் முடியல, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், சீக்கிரமா கிளம்பி போயிடுவேன்னு சொல்ல. சரி சரி, நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீ பார்லருக்கு கிளம்பி போ, வீட்டிலே இருந்துராத, சம்பள பணத்தையாவது ஏமாத்தாம கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கே வந்த மீனாவும் தன்னுடைய அம்மா ஃபோன் பண்ணதால் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணியும் எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில் கிளம்பிட்டாங்க. மீனாவும் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் சரியான சமயம், இந்த ரவியோட ரூமில் இருக்கிற பணத்தை எடுத்தாதான் நமக்கு நல்லது. எப்படியும் இந்த ஸ்ருதி உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் பணம் இல்லைனாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பணம் வாங்குவாங்க. ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியாது, அவ்வளோ சம்பாதிக்கவும் முடியாது, வெளியில் கடன் வாங்கவும் முடியாது. ஆனால் எனக்குன்னு பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாமல் ரோகிணி போகிறாங்க. அங்கே மேலேயே இருந்த அந்த பணத்தை எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் பணத்தை பார்த்த ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் எனக்குன்னு ஒரு பார்லர்லாம் ஆரம்பிச்சிருவேன். என்ன செய்ய, எனக்குன்னு பணம் தரதான் யாருமே இல்லையேன்னு அந்த 10 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வெளியில் வந்த ரோகிணி யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ரூமுக்கு போகணும்னு நினைக்கும் போது அங்கேருந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்த மீனாவும் ரோகிணி கிட்ட நிறையா பணம் இருக்கிறத பார்த்துட்டு, ரோகிணி என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஸ்ருதியோட ரூமுக்கு தானே போயிட்டு வரீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் அப்படின்னு கேள்வி கேட்க, மீனா நீங்கள் வெளியில் தானே ஃபோன் பண்ணீங்க, எப்போ உள்ளே வந்தீங்கன்னு ரோகிணி பேரதிர்ச்சியோட கேட்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்தது, நீங்கள் இன்னும் பார்லருக்கு கிளம்பலையா, ஆமாம் ஸ்ருதியோட ரூமுக்கு போன நீங்கள் அந்த பணத்தை எதுவும் எடுத்துகிட்டு வந்தீங்களா, இல்லை என்னங்க செஞ்சீங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், அப்புறம் வேற யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுல்ல, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு மீனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே ரோகிணியும், மீனா என்ன பேசுகிறீங்க,
இது என்னுடைய பணம். நான் இதுக்காக ஸ்ருதியோட ரூமுக்கு போகணும். தேவையில்லாத பிரச்சனை செய்யாதீங்க. யாருடைய பணத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் பார்லர்ல வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன். எனக்குன்னு நெறைய பணம் வருது. அதனால தான் விஜய் அத்தைக்கு தினமும் என் சம்பள பணத்த குடுத்துட்ருக்கேன். என்னை பத்தி தப்பா பேசி மாட்டி விடணும், அவமானப்படுத்தணும்னு நெனச்சீங்க. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ரோகிணி, நீங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. அத மறைக்கிறதுக்காக பொய் சொல்றீங்க. நான் நல்லா பார்த்தேன். ஸ்ருதியோட ரூம்லேருந்து நீங்க தான் வெளியில வந்தீங்க. உங்ககிட்ட இப்ப பணமும் இருக்கு. ஏற்கனவே ரவியும் ஸ்ருதியும் புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. அந்த பணத்த தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு என்ன பெருசா பணத் தேவை இருக்கு? உங்களுக்கு அப்படி பணம் வேணும்னாலும் ஏன் மனோஜ் கிட்ட கேட்க முடியாது? உங்களுக்கு விஜயா அத்தை பணம் தந்து உதவி செய்ய மாட்டாங்களா என்ன? ஏன் மத்தவங்க கிட்டயாவது கேட்க வேண்டியதானே? இப்படி செய்றதெல்லாம் தப்பு. நான் பார்த்தத சொல்றேன். நீங்க பெரிய தப்பு பண்றீங்கன்னு சொல்ல, இல்லவே இல்லன்னு ரோகிணி பேசிட்டு இருக்கும்போதே தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரவியும் ஸ்ருதியும் அங்க வீட்டுக்கு வராங்க. இந்த பணத்த எடுத்துட்டு போகணும். ஏற்கனவே இடம் பார்த்து வச்சிருக்கிறதுனால அங்க கொண்டு போய் பணத்த குடுக்கணும்னு நெனச்சுட்டு வரவும், மீனா இப்படி கேள்வி கேட்க, உடனே ஸ்ருதியும், மீனா என்னாச்சு? உங்களுக்கும் ரோகிணிக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சு? ஏன் ரோகிணிய கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, எனக்கும் ரோகிணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ரவி. நீங்களே கேளுங்க. நான் இப்ப தான் ஃபோன் பேசிக்கிட்டே போனேன். ஆனா திரும்பி வரும்போது ரோகிணி உங்க ரூம்லேருந்து தான் வந்தாங்க. அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கு. அத என்ன ஏதுன்னு கேட்டா, உண்மைய சொல்லாம மறைக்கிறாங்க. பொய் சொல்றாங்க. ரோகிணிக்கு பொய் சொல்றது சாதாரணம் தானே. அதனால தான் உண்மைய மறைக்கணும்னு நெனைக்கிறாங்க. நல்லா தெரியும். நான் நிஜமாவே பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே ரவியும், யார சந்தேகப்படுறதுன்னே எனக்கு தெரியல மீனா அண்ணி. இப்ப உண்மையாவே ரோகிணி அண்ணி இப்படி செஞ்சிருப்பாங்களான்னு கூட என்னால நினைக்க முடியலன்னு சொல்ல, உடனே ரோகிணியும், இல்ல ரவி, நான் அப்படி எந்த தப்பும் செய்யவே இல்லைன்னு சொல்லும்போது, ஸ்ருதிக்கு ஏற்கனவே தெரியுது. இந்த ரோகிணி எப்பயும் போல பொய் சொல்லுவாங்க. மனோஜும் ரோகிணியும் திருந்தவே மாட்டாங்க. பணம்னா கண்டிப்பா அவங்க யாருக்கும் தெரியாம எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. தன்னுடைய ரூமுக்கு போறாங்க. எடுத்து வச்ச பணத்த பார்க்குறாங்க. அதில் 3,00,000 இல்லைன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. வெளியில வந்த ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க, 3,00,000 இருக்கு ஸ்ருதி. ஏன் அப்படின்னு கேட்க, என் ரூம்லேருந்து நீங்கள் எடுத்த பணம் தான். நான் வச்ச இடத்துல 10,00,000 இருக்கணும். ஆனால் இல்லை, 3,00,000 காணும்னு பார்த்தேன். உங்ககிட்ட அந்த 3,00,000 இருக்கு. அப்போ மீனா சொன்னது உண்மை. நீங்கள் சொன்னது எல்லாமே பொய். சமாளிக்காதீங்க ரோகிணி. ஏன் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்க, திரு திருன்னு ரோகிணி முழிக்கிறாங்க. உடனே ரவியும், ஸ்ருதி என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஆமாங்க, மீனா சொல்கிறது சரிதான் ரவி. ஏன்னா நம்ம வச்ச இடத்துல பணத்தை போய் பார்த்தேன். பணம் அங்கே ரொம்பவே கம்மியாகவும் இருந்தது. அந்த பணத்துல இருந்து 3,00,000 இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பணம் தான் இப்போ ரோகிணி கிட்ட இருக்குது. ஏன் ரோகிணி, நல்லா தானே படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்கல்ல, சம்பாதிக்கிறீங்க, பணம்னு உங்களுக்கும் வருது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க நம்பிக்கையாக வீட்டில் யாரும் இந்த பணத்தை எடுக்க மாட்டாங்கன்னு நம்பி வச்சுட்டு போனால் இப்படியா ஒரு வேலையை செய்கிறது? அசிங்கமா இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, ரோகிணி அந்த பணத்தை உடனே ஸ்ருதிக்கிட்ட கொடுக்க, பார்த்தீங்களா, கேள்வி கேட்டாதாங்க பணம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ரோகிணிக்கு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இதுதானே தெரியும். வேற உண்மையை பேச மட்டும்தான் இந்த ரோகிணிக்கு தெரியாது. நல்ல வேலை மீனா இதை கண்டுபிடிச்சாங்க. மீனா மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொல்லலைன்னா ரோகிணி மறுபடியும் இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு அமைதியாகவே இருந்திருப்பாங்க. நாமளும் மற்றவங்க மேலே சந்தேகப்பட்டிருப்போம். வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும். ஏன் ரோகிணி இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போதே அண்ணாமலை வராரு. உடனே அண்ணாமலை, என்னம்மா மீனா, என்ன பிரச்சனை? ஸ்ருதியும் இந்த ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க, ரோகிணி அமைதியா நிற்க, ரவி என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லைப்பா, ரெஸ்டாரண்ட்டில் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நாங்கள் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற இடத்துக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தா, பணத்தை இந்த ரோகிணி அண்ணி யாருக்கும் தெரியாமல் எடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்ல, இவங்கள நம்பி வீட்டில் பணமே வைக்க முடியாது போல. மனோஜ் தான் வீட்டில் இருக்க நகை பணம்னு எடுத்தானா, ரோகிணி அண்ணியும் இப்போ இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா சொன்ன மாதிரியே இவங்க இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கவே மாட்டாங்க போல. அதனால தான் இப்போ வரைக்கும் அம்மா ரோகிணி அண்ணிக்கிட்ட பேசாமல் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. எனக்கே அவ்வளோ கோவம் வருது. இப்படிலாமா யாராவது செய்வாங்க? வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே பணத்தை எடுக்கிறது, அவங்கள ஏமாத்துறது, பொய் சொல்கிறதுன்னு இந்த ரோகிணி அண்ணியை பார்த்து தான் இப்படிலாம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க, ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கும்போது விஜயா பார்வதி வீட்டுக்கு போய் பேசிட்டு திரும்பி வராங்க. வீட்டில் பெரிய பிரச்சனைன்னு தெரியுது. இங்கே முத்து, மனோஜ்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்கும்போது ரோகிணி அழுதுட்ருக்காங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி, என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து இப்போ ரவி ஃபோன் பண்ணி எங்களெல்லாம் வர சொன்னான் அப்படின்னு கேட்க, இல்லைங்க, நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லணும் அப்படின்னு கேட்க, உடனே ஸ்ருதி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மனோஜ்,
உங்கள மாதிரியே ரோகிணி வீட்ல உள்ள பணத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்கள தான் நம்ப முடியாதுன்னா, நீங்க இப்ப ரோகிணியும் இப்படி தான் வேலைய செஞ்சுட்ருக்காங்க. ஏன் தான் 2 பேரும் இப்படி இருக்கீங்களோ? நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஆனா, அடுத்தவங்களோட பணத்த எடுக்கக்கூடாது, அவங்கள கேட்காம இப்படி செய்யக்கூடாதுன்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியாதா? அப்படின்னு கேட்கும்போது, உடனே விஜயாக்கு அவ்ளோ கோவம் வருது. எனக்கு தெரியும். இதே பணக்கார வீட்டு பொண்ணா இருந்திருந்தா, ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாளா? இவளுக்கு தான் பணம்னா என்னன்னே தெரியாதே! கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மருமக. அதனால தான் இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்கா. இதெல்லாம் இந்த ஸ்ருதியோட அம்மா சுதா சம்மந்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நம்ம குடும்பத்த பத்தி என்ன நினைப்பாங்க? அவமானப்படுத்தி பேசற மாட்டாங்க? என்ன ரோகிணி இதெல்லாம்? அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே ரோகிணியும், இல்ல எனக்கு கொஞ்சம் பணத்தேவை இருந்ததுன்னு சொல்ல, அதுக்கு உடனே அப்படி என்ன பணத்தேவை இருந்தது உனக்கு? அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போதே ஸ்ருதி சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்ல ஒரு தப்பு நடந்திருக்கு. எனக்கு தெரியாம ரோகிணி பணத்த எடுத்திருக்காங்க. பணம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் ரோகிணி இத எதுக்காக எடுத்தாங்க? இனியும் இந்த வீட்ல ரோகிணிய நம்பிட்டு இருக்க நான் தயாரா இல்ல. செஞ்ச தப்புக்கு ரோகிணிக்கு சரியான பதில் கிடைக்கணும். அதனால நான் கண்டிப்பா போலீஸ வர வைக்க தான் போறேன். கம்ப்ளைண்ட் குடுக்க தான் போறேன்னு சொல்ல, ரோகிணி அழுதுகிட்டே ஸ்ருதிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா சொல்லுங்க மீனா. எனக்கு பிரச்சனை வரதெல்லாம் உங்களாலயும் முத்துவாளையும் மட்டும்தான். நீங்க மட்டும் இத யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருந்தா, நான் இப்படி ஏன் அவமானப்பட்டு நிக்க போறேன்? பாருங்க ஸ்ருதி இப்ப கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க மீனா, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதியும் யார் பேச்சையும் கேட்க தயாராகவே இல்லை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்கு போலீஸ் வந்த உடனே இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சாங்கன்றத சொல்கிறாங்க. இந்த ரோகிணி தான் வீட்டோட மூத்த மருமக. ஆனால் பொறுப்புன்றது கொஞ்சம் கூட இல்லை. யாரையாவது ஏமாற்றணும், அவமானப்படுத்தணும், இதுதான் இவங்களுடைய எண்ணம். இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. ரூமில் நம்பிக்கையாக யாரும் இந்த பணத்தை எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுட்டு போனால், இப்படி பார்லரில் வேலை பார்க்குற இந்த ரோகிணி இந்த வீட்டோட மூத்த மருமக இந்த பணத்தை எடுத்திருக்காங்க. இதை நல்ல வேளை மீனா பார்க்க போய் பிரச்சனை இல்லாமல் பணம் கிடச்சிருச்சு. ஆனாலும் இவங்கள நம்பி எப்படி நாங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியும்? பணம் நகைன்னு எதையாவது வைக்க முடியுமா? ரோகிணி செய்கிற தப்புக்கு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்களெல்லாம் வெளியில் விடாதீங்க, சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே வந்த போலீஸும் எதுக்காக அந்த பணத்தை எடுத்தீங்க? ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க? ஒரே வீட்டில் இருக்கிறீங்களே, இப்படிலாம் செஞ்சால் அவமானப்பட்டு நிற்கணும்னு தெரியாதா? படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்கன்னா இப்படிலாம் செய்கிறது தப்புன்னு கூடவா தெரியாதுன்னு கேள்வி கேட்க, உடனே ரோகிணியும் நான் ஒன்றும் எனக்காக இந்த பணத்தெல்லாம் எடுக்கல, ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்ல, என்னது நகையா? நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு உனக்கெல்லாம் நகை வேற வேணுமான்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம், அந்த நகை இருந்தால் எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும், நான் நினச்சது எல்லாமே நடக்கும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால தான் அந்த நகையை வாங்கி ஆகணும்னு நினச்சேன். மற்றபடி நான் இனி இந்த தப்பை செய்யவே மாட்டேன்னு போலீஸ்கிட்ட ரொம்பவே அழுகுறாங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் நகை வாங்கணும்னு நினச்சா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போதே பயத்தில் அந்த சிட்டிக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் சிட்டி அதெல்லாம் கேட்காம இந்த நகையை நீங்கள் வாங்கிக்கோங்க, வெறும் 2 லட்ச ரூபா தானே சொல்ல, நானும் நகை கிடைக்கணுன்றதுக்காக இப்படி பணத்தை எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு எல்லாத்துக்கும் காரணம் சிட்டி தான். சிட்டி சொல்லி தான் அந்த நகையை வாங்க பணத்தை இப்படி எடுத்துட்டேன்னு மன்னிப்பு கேட்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அப்போ ரோகிணி சிட்டிக்கு உதவி செய்கிறாங்க, சிட்டிக்கிட்ட பணம் கொடுத்து நகை வாங்குற அளவுக்கு இந்த ரோகிணி இப்படிலாம் திட்டம் போட்டிருக்கிறாங்களான்னு தெரிய வருது. உடனே மீனாவும், என்ன ரோகிணி, அந்த சிட்டி ஒன்றும் அவ்வளோ ரொம்ப நல்லவர்லாம் கிடையாதே, நீங்கள் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி நகை வாங்குறது, அவருக்கு உதவி செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கீங்க. சிட்டிக்கிட்ட நீங்களே கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அவர் எதுக்கு உங்களுக்கு நகை கொடுக்கணும்? ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். இதை நீங்கள் சரியாக விசாரிச்சாதான் ரோகிணிக்கு எதுக்கு அந்த சிட்டி வந்து நகை கொடுக்கணும், இவங்க எதுக்கு பணத்தை இப்படி எடுக்கணுன்ற உண்மை தெரிய வரும்னு சொல்ல, உடனே அங்கே வந்த போலீஸும் இங்கே ரோகிணி கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அந்த சிட்டி யாருன்னு தெரியுமா? அந்த சிட்டி மூலமாக எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அந்த சிட்டியை நாங்களே வெளுத்து வாங்கி இப்போ தான் வெளியில் வந்தான். அதுக்குள்ளே அவன் மூலமாக உங்களுக்கு நகை வருதா? இதெல்லாம் சரியில்லைம்மா. மூத்த மருமகளாக இருக்கிறீங்க, பெரிய குடும்பத்தில் நல்ல ஒரு மருமகளாக இருந்து பொறுப்பாக நடந்துக்காம யார்கிட்டேயோ ஃப்ரெண்டாக இருக்கிறது, அவங்கக்கிட்ட நகை வாங்குறதுன்னு இப்படிலாம் செய்கிறது பெரிய தப்பு இல்லையா? அதுவும் அந்த சிட்டி தேவையில்லாமல் நிறைய பேருக்கு பணத்தெல்லாம் கொடுத்து வட்டி பணத்தை அதிகமாக வாங்கி பிரச்சனை செய்கிற ஒரு ஆள், அவங்கிட்ட நகை வாங்குறதா? இது என்னவோ ரொம்ப பெரிய தப்பாக தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்களும் உங்ககிட்ட விசாரிக்கிறோம். அதே மாதிரி சிட்டிக்கிட்ட இருக்கிற நகையை, அது என்ன நகை, யாருடைய நகைன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ரோகிணியை வெளியில் நாங்கள் விடலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுக்கிறோன்னு சொல்லி போலீஸ் அங்கேருந்து ரோகிணியை கூட்டிகிட்டு போக, உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் சார், இந்த பார்லர் சரியே இல்லை. நான் அப்போவே சொன்னேன், இந்த மனோஜ் தான் கேட்கல. இப்போ பாருங்கள், வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டிக்கிட்டேருந்து நகையை வாங்கணுன்னு வேறு முடிவெடுத்திருக்காங்க. சரியே இல்லை.
ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போல. உண்மையை கண்டுபிடிங்க சார். அந்த உண்மை தெரியணும் தான் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்ல, போலீஸும் அங்கேருந்து அழுதுகிட்டே இருக்கிற ரோகிணியை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, எப்படிப்பட்ட மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த ரோகிணி ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாளே. வீடு தேடி போலீஸ் வர்றது உனக்கு பிடிக்காதுன்னு போலீஸ் வந்தாலே முத்துவை தேடி தான் வருவாங்கன்னு என்னென்னமோ பேசுவியே. இப்போ உன் மருமக ரோகிணியால் தான் நம்ம அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறோம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க, உடனே மனோஜும் ஸ்ருதி அதான் பணம் கிடச்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு போலீஸை வர வச்சிங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் நீங்கள் வீட்டில் எவ்வளவோ பணம் நகைன்னு எடுத்திருக்கீங்க, அப்போ யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த தைரியத்தில் தான் ரோகிணி இப்படி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் நீங்களும் ரோகிணியும் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்காம பணம் எடுக்க உங்களுக்கு பெருசாக தைரியம் இருக்கலாம். ஆனால் உண்மை தெரியணும், நீங்கள் திருந்தணும்னா இங்கே போலீஸை வர வச்சு நியாயம் கேட்குறது தான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, ரோகிணி செஞ்சது என்ன சாதாரண வேலையா? இப்படி நாங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை எடுக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? அதனால தான் இப்படி செஞ்சேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, மனோஜ் அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க, இந்த சிட்டியை நம்பி மறுபடியும் ஏமாந்து போய் தான் நிற்கிறோம். சிட்டிக்கிட்ட அந்த நகையை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கவும் கூடாது, இந்த ஸ்ருதியோட பணத்தை நம்ம எடுத்துருக்கவும் கூடாது. இப்போ போலீஸ் அந்த சிட்டியவும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அந்த நகையை பற்றி கேட்பாங்க. இந்த சிட்டியால் நான் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்படி போலீஸும் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க முன்னாடி அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் சிட்டியால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன். எனக்கு அந்த நகையும் வேண்டாம், இந்த பணமும் வேண்டாம். ஆனால் மறுபடியும் நான் வீட்டுக்கு போனால் விஜயாத்தை மனோஜுன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை ஏற்றுப்பாங்களான்னு தெரியலையே. இப்படிலாம் எனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றால் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு போலீஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. இப்படிலாம் செய்ய மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னாலும் உண்மை தெரிகிற வரைக்கும் நீங்கள் வெளியில் போகவே முடியாதுன்னு போலீஸ் சொன்னதால் என்ன செய்யனே தெரியாம சிட்டியால வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. இங்க முத்துவும் மீனா கிட்ட இப்ப அந்த பார்லர்லமா மாட்டிக்கிட்டாங்க. இதன் மூலமா நிறைய உண்மை வெளியில வரப்போகுது மீனா. அப்ப தெரியும் இந்த ரோகிணி யாருன்னு. கண்டிப்பா ரோகிணியை பத்தின பெரிய உண்மை நமக்கு சீக்கிரமாவே தெரிய வரதான் போகுது அப்படின்னு அவமானப்பட்டு நிக்கிற ரோகிணியை பத்தி மீனாவும் முத்துவும் இப்படி பேசிக்கிறாங்க.